சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பட்டப்பகலில் பெப்பர் ஸ்ப்ரே அடித்து 30 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 2 கொள்ளையர்கள் போலீசில் சிக்கியிருக்கின்றனர். சிறையில் நண்பர்களாக்கி ஹவாலா பணத்தை கொள்ளையடிக்க திட்டம் போட்டவர்கள் போலீசில் சிக்கியது எப்படி? சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கண்ணங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் 30 வயதான அரவிந்தன். இவர் காரைக்குடியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். கடந்த 22ஆம் தேதி காரைக்குடி ஆசாத் தெருவில் வசிக்கும் கண்ணன் என்பவரிடம் ஃபைனான்ஸ் விஷயமாக 30 லட்சத்தை வாங்கி பைக் சீட்டுக்கு அடியில் வைத்துக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டிருக்கிறார். வழியில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் அரவிந்தன் வந்த பைக் மீது மோதியதில் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். அவர் சுதாரித்து எழுவதற்குள் அரவிந்தன் முகத்தில் பெப்பர் ஸ்ப்ரே அடித்து அவரை நிலை குலைய வைத்துள்ளது அந்த கும்பல். அரவிந்தனை தாக்கிய கொள்ளையர்கள் பணம் இருந்த பைக்கை ஓட்டிக்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். அரவிந்தன் கொடுத்த புகாரின் பேரில் காரைக்குடி வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தினர். மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டோங்கரே பிரவீன் உமேஷ் உத்தரவின் பேரில் டிஎஸ்பி பார்த்திபன், ஆய்வாளர் செல்வகுமார் தலைமையில் 6 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டன. மேலும் சம்பவ இடத்தில் கிடைத்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் விசாரணை செய்ததில் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டவர்களின் அடையாளங்களை போலீசார் கண்டுபிடித்தனர். அதில் தேவக்கோட்டை அருகே பூங்கொடி ஏந்தல் பகுதியைச் சேர்ந்த 24 வயதான செல்வகுமார் மற்றும் திருச்சி சமயபுரம் பகுதியைச் சேர்ந்த 24 வயதான மதன்குமார் உள்ளிட்ட 4 பேர் கொள்ளையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட செல்வகுமார் மற்றும் மதன்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து 13,76,000 ரூபாய் பணத்தை போலீசார் மீட்டனர். கைதானவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் போலீசாருக்கு தெரிய வந்தன. காரைக்குடி பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி, செல்வகுமார், மதன்குமார் ஆகியோர் வெவ்வேறு வழக்குகளில் கைதாகி ராமநாதபுரம் சிறையில் இருந்துள்ளனர். நண்பர்களாக பழகிய இவர்கள் சிறையில் இருந்து கொண்டே ஹவாலா பணத்தை கொள்ளையடிப்பது குறித்து ஸ்கெட்ச் போட்டுள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிறையில் இருந்து வெளியே வந்த இவர்கள் காரைக்குடியில் கடந்த 22ஆம் தேதி வழிப்பறி சம்பவத்தை அரங்கேற்றியது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் கொள்ளையடித்த பணத்தை பங்கு போட்டுக்கொண்டு கிருஷ்ணமூர்த்தி செல்போனை அணைத்துவிட்டு தனியாக தப்பிச் சென்று விட்டார். ஆனால் செல்வகுமாரும் மதன்குமாரும் கொள்ளையடித்த பணத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என எண்ணி லாட்ஜில் அறை எடுத்து தங்கி பெண்களுடன் என்ஜாய் செய்துள்ளனர். இதை மோப்பம் பிடித்த போலீசார் இருவரையும் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். சிறையில் ஸ்கெட்ச் போட்டு கச்சிதமாக கொள்ளையை முடித்து பணத்துடன் தப்பி ஓடி தலைமறைவாக இருக்கும் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அவருக்கு ஹவாலா பணம் செல்லும் தகவல் கொடுத்த நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.